ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தா சண்டே ஸ்பெஷல். சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். மட்டன், சிக்கன், மீன், ஏதாவது ஒரு சாப்பாட்டில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சமைப்போம். அதனால தான் நான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, ரசம், சாப்பாடு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக சாயந்தரம் பயங்கர மழை வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் நாள் மினி விலாக்லேயே சொல்லியிருப்பேன். காற்று அடித்ததில் ஃபஸ்ட்டு இந்த படல், பந்தல் எல்லாமே விழுந்துருச்சு. அப்புறம் இந்த வெயிலுக்கு பந்தல் இல்லாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு பந்தல் போடுற வேலையை தான் பார்த்தோம். அது காலையில் ஆரம்பித்து நைட் ஆயிடுச்சு பந்தல் போட்டு முடிக்கிறதுக்கே. கிடுகு, மரம், அந்த எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஆள் பிடிச்சி கொண்டு வந்து ரெடி பண்ணி இது போடுறதுக்கு காலையில் ஆரம்பித்தது தான். சாயந்தரம் பாருங்கள் லைட்டே போட்டாச்சு. அப்புறம் சுற்றி இருந்த அந்த படல் எல்லாமே விழுந்துருச்சா, அதையும் வந்து எல்லாத்தையும் ஒரு வழியாக ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் வீடே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தப்பித்தவறி வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம வந்து வெயிலில் தான் நிற்கணும். இந்த பந்தல் போட்டதுக்கப்புறம் தான் சூப்பராக குழு குழுன்னு ரெடி ஆயிடுச்சு. சரி சிக்கன் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் காலையிலே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கிறப்ப அம்மா வந்து ரசம் ரெடி பண்ணுவாங்க. வெறும் தக்காளி ரசம் மட்டும்தான். தக்காளி நல்லா ஒரு 4-5 தக்காளி பழுத்ததை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். புளி ஒரு கொஞ்சமாக போட்டால் போதும். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி இந்த மாதிரி போட்டால் போதும். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப் மாதிரியே இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலு, நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணோம்ல அங்கே எல்லாத்துக்கும் ஃபேவரட் ரசம் எங்கள் அம்மாவோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி பண்ணுறோம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அம்மா அந்த ரசக்கல்லே இடித்து எடுத்துக்குவாங்க. கடையில் வாங்கலாம் மாட்டாங்க. அந்த பேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ வந்து எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டாங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதை வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்க தட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெங்காயம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு தக்காளி போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். தக்காளி நிறையா போட்டால் நல்லா இருக்காது. நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த கேப்பில் வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி கொண்டு வந்து அப்போ தான் கவுச்சி இல்லாமல் இருக்கும். கரெக்டாக சிக்கனை வந்து போடும்போது கரண்ட் இல்லை. அப்புறம் செல்லு லைட் வச்சு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு. எல்லாம் நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா சுண்ட இது பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மசாலா சேர்ப்போமோ சேர்த்துக்கலாம். அம்மா வந்து சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்ப்பாங்க, வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கறி மசாலா, மல்லிப்பொடி, தனியாத்தூள் இந்த மாதிரிலாம் நிறையா சேர்ப்பாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக மசாலா பொடி தேவையான குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்க. காரம் வந்து அவ்வளோக்கா வைக்கல. ஆனால் இருந்தாலும் சிக்கன், மட்டன் சிக்கன்லாம் கொஞ்சம் காரம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. லைட்டாக தண்ணி விட்டு அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்களா, குட்டீஸ்லாம் எல்லா ஆளுக்கு அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்க வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பரிமாறிட்டுருக்கிறா. நானும் சைடு கேப்பில் குளிச்சு கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு கடைக்கு வர சொன்னால் 10:30 போகிறது நாங்களாக தான் இருக்கோம். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். லிக்ஸ் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறான். எப்படியோ ஒரு வழியாக கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.